இங்க ஒருத்தவன் காலேஜ்ல ஒரு பொண்ணை லவ் பண்றான். காலேஜ் முடிஞ்சதும் அந்த பொண்ணு இவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. கேட்டா வேலையில பிஸியா இருக்கேன்னு சொல்றா. அப்படி அவ என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்க அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம இவன் ஹேக் பண்ணிடுறான். அதை தெரிஞ்சவ இவனை எல்லாத்துலயும் பிளாக் பண்ணிடுறா. நேர்ல பார்த்து சாரி சொல்றதுக்காக போகிறான். அங்க இவங்க பேசிட்டு இருக்கிறத அந்த பொண்ணோட அப்பா பாத்துடுறாரு. இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அவ சொல்லிடுறா. அந்த பொண்ணோட அப்பா இவனை அடிச்சிடுறாரு. இப்ப அவர் மேல கோவப்பட்டு அவர் ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச இவன் அவர் கம்பெனியோட வெப்சைட்டை ஹேக் பண்ணி அதுல இருக்கிற எல்லா ஃபைலையும் டெலீட் பண்ணிடுறான். அதனால அவரோட கம்பெனியே ஸ்டம்பிச்சு போயிடுது. 10 லட்சம் செலவு பண்ணி செக்யூரிட்டி சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்றாரு. ஆனா இவன் மறுபடியும் ஈஸியா அதை ஹேக் பண்ணிடுறான். அந்த ஹேக்கர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பொண்ணை ஹையர் பண்றாரு. அந்த பொண்ணு இவனோட ஐடியா கண்டுபிடிச்சிடுறா. இன்னொரு தடவை அவன் ஹேக் பண்ணா ஆளையே புடிச்சிடலாம் அப்படிங்கிறா. அந்த பொண்ணுக்கு அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்கறவனோட என்கேஜ்மெண்ட் ஆகுது. இப்போ அவங்க 2 பேரும் வந்து சும்மா இருக்கிறவங்க கிட்ட வம்புழுக்கிறாங்க. ஆனா இவனும் எதுவுமே பண்ணாம அவங்க கல்யாணத்துக்கு போகிறான். கல்யாணத்தன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல இருக்கிற செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாம் எரிஞ்சு போயிடுது. இவன் தான் மறுபடியும் ஹேக் பண்ணி அதுக்கு நிறைய கமெண்ட் கொடுத்திருப்பான். அதுல ஹீட் ஆகி அந்த சிஸ்டமே எரிஞ்சு போயிடுது. மறுபடியும் ஹேக் பண்ணதுனால அந்த பொண்ணுக்கு இவனை கண்டுபிடிக்கிறது ஈஸியா போயிடுது. இப்போ அந்த லொகேஷனை ட்ராக் பண்ணி போய் அங்க இருக்கிறவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணது வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாப்பிள்ள தான். அந்த மாப்பிளைக்கு இவன் வாட்ஸ்அப்ல ஒரு லிங்க் அனுப்பியிருப்பான். அதை கிளிக் பண்ணதும் அவனோட ஐடியாவை ஹேக் பண்ணிருப்பான். அதை வச்சுதான் 3வது தடவை ஹேக் பண்ணிருப்பான். கடைசி வரைக்கும் இவனை யாராலையும் பிடிக்க முடியாம போயிடுது.